விடிய 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 எங்க பையங்களை 2 பேரையும் கூட்டு வந்துட்டு எங்க மருமகனையும் கூட்டு வந்து நீங்க அவசியம் நிக்கணும்னு சொல்லி அந்த வற்புறுத்தியதன் காரணமாக தான் நான் இந்த முட்டாள்தனமான ஐடியாவை யார் சொன்னதுன்னு கேட்டார். எடுத்தோடனே அவர் பன்னீர்செல்வத்தை கொண்டு போய் ராமநாதபுரம் எலெக்ஷன்ல வேட்பாளராக நிறுத்திருக்கிற சொன்ன முட்டாள்தனமான ஐடியா யார் சொன்னது எடுத்தோடனே கேட்டாரு. என்னை நிக்கணும்னு சொன்னதுல வாயடைச்சு போனாங்க. யாருக்கு மூச்சு விட்டு பேச்சு வரல. போங்க போய் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவுன்னு அறிக்கை விட்டு இருங்க, நம்மளுக்குன்னு ஒரு காலம் பின்னால வரும், அப்போ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. என்னை வீட்டுக்கு வந்து நான் யாருன்னு சொல்ல அரசியல் நாகரிகம் நான் சொல்லல. விடிய 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 எங்க பையங்களை 2 பேரையும் கூட்டு வந்துட்டு எங்க மருமகனையும் கூட்டு வந்து நீங்க அவசியம் நிக்கணும்னு சொல்லி அந்த வற்புறுத்தியதன் காரணமாக தான் நான் ராமநாதபுரத்தில் கடும் வெயில் 12 நாள் தான் இருக்கு. பலாப்பழ சின்னம். இவங்க வேற 6 பன்னீர்செல்வத்தை கூட்டு வந்துட்டாங்க. இவ்வளவு இம்சையை நீ கொடுக்கணும் தேவையா? காமராஜர் ஐயா வந்து சாத்தோல் தோத்துட்டாரு. திரும்ப நாகர்கோயில் நாடாளுமன்றத்தில் நிற்கிறாரு. அண்ணா என்ன சொன்னாரு? அவர் பெரிய தலைவர், யாரும் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க, அவர் ஜெயிக்கணும், நாடாளுமன்றத்துக்கு அவர் போகணும் அப்படின்னு சொன்ன பெருந்தன்மை அண்ணா. அண்ணா எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தாரு? இப்படியா வளர்த்தாரு? சர்வாதிகாரமான வளர்த்தாரு? புரட்சி தலைவர் இப்படியா வளர்த்தாரு கட்சியை? மாண்புமிகு அம்மா அவர்கள் இப்படியா வளர்த்தாங்க? அவரெல்லாம் அனைவரையுமே அரங்கநிலை, மதமில்லை, அனைத்து மக்களும் சமநிலையில் இருந்தானே கட்சியை வளர்த்தார்கள். நாங்களும் அப்படி பின்னால்தானே அவங்க அம்மா சொன்னதானே கேட்டு வந்திருக்காங்க.